வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சொற்பொருளே சொல்லி அப்படின்னு சொல்லி தமிழோட சொற்பொருளுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல இது பார்ட் 5 வீடியோ. 1 to 4 வீடியோ பார்க்காதவங்க நான் மேல ஐ பட்டன்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறேன், பாருங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம படிமம் மூலம் படிக்கிற சீரிஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம் தமிழோட கலை சொல்லுக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே பிளேலிஸ்ட் வைக்கிறேன், போய் பாருங்க. இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, அக்கு. அக்கு அப்படின்னா ஆயுத எழுத்தை தானே நம்ம அக்குன்னு சொல்லுவோம். இதை தான் அக்குன்னு சொல்லுவோம், ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த அக்கை வந்து நான் இந்த ஜல்லிக்கட்டு காளையை ஞாபகம் சொல்றேன், ஓகேவா? அக்கு அப்படின்னா இப்படி பாருங்க, இங்க ஒரு பொட்டு இருக்கு, இங்க இருக்கு, இங்க ஒரு இந்த மூக்கோட இது இருக்கு. அப்ப இதை பார்க்க அக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம். ஏன் இதை வச்சு நான் லிங்க் பண்றேன் அப்படின்னா, அக்குன்னா அந்த காலமாட்டை நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளவு இருக்கு, நம்மளால இதுக்கு மேல ஈஸியா எப்படியுமே ஞாபகம் முடியாது. அப்போ அக்குனாவே காளமாடு. அப்போ காளமாடுக்கு என்னங்க இருக்கும்? இது வந்து எலும்பு தானே, கொம்பும் ஒரு வகையான எலும்பு. அப்ப கொம்பு இருக்கும். அப்புறம் சங்கு மணி எல்லாம் இருக்கும், சங்கு மணி. அப்புறம் திமில் இருக்கும், எருதின் திமில். அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு காலை வந்து உள்ள களத்துக்குள்ள வரும்போது எப்படி இருக்குங்க, கரகரையா அங்கங்க கலர் கலரா இருக்கும். அப்ப பலகரை. அப்புறம் கண்ணு அங்கங்கன்னு உறுத்தி உறுத்தி பயத்துல பார்த்துட்டே இருக்கும், எல்லாம் நம்மளை துரத்துறாங்கன்னு சொல்லி. அப்ப கண்ணை உறுத்தி உறுத்தி பார்த்துட்டு இருக்கும், கண்ணை உறுத்தி உறுத்தி பார்க்கும், யாராச்சும் நம்மளை பிடிக்க வராங்களான்னு பார்க்கும். மாடை எல்லாம் தாண்டி போனோம்னு என்ன பண்ணுவாங்க, மாட்டோட உரிமையாளர் வந்து கொண்டு போய் மரத்துல எட்டி பிடிச்சி மரத்துல கட்டிடுவாங்க அப்படின்னு ஞாபகம். ஸ்டோரி மாதிரி தாங்க ஞாபகம் வைக்க முடியும். இதை நம்ம தனித்தனியா ரீட் பண்ணா ஒவ்வொன்றும் மறக்கும். இந்த இமேஜ் பக்கத்துல நான் இதை வச்சுட்டேன். இதை பார்த்துட்டு நான் சொன்னதை சொல்லி பார்த்துட்டே இருங்க, ஈஸியா ஞாபகம் வரும், ஓகேங்களா? அடுத்து போவோம். இப்ப பாருங்க, அக்கு தொக்கு அப்படின்னா இந்த தொக்கு மட்டும் எடுத்துக்கங்க. தொக்கு அப்படின்னா நம்ம ஊறுகாய தொக்குன்னு சொல்லுவோம், மாங்காய் தொக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ தொக்குனாவே ஊறுகான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊறுகாய் தொக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஊறுகாய்னு சொல்லுவாங்க. அப்போ ஊறுகாய் வந்து நம்ம சாப்பாடோட எப்பவுமே சாப்பாடோட ஒட்டி பிறந்தது ஊறுகாய். சாப்பாடு இருந்தாவே ஊறுகாய் வேணும். அப்போ ஒட்டி பிறந்ததுன்னு ஞாபகம். சாப்பாட்டோட ஒட்டி பிறந்தது, அப்போ ஒட்டுப்பற்று. அப்புறம் வந்து தொடர்புடையது. அப்போ சாப்பாட்டோட எப்பவுமே அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, காம்போ. சம காம்போப்பா, இந்த சாப்பாட்டுக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் ஊறுகாய்க்கும் சம காம்போ அப்படிமோ. அப்போ நல்ல ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு ஞாபகம். இது பாருங்க, அக்கு தார். இதுல தார் மட்டும் எடுத்துங்க. தார்னா இந்த காரோட பேர் தாருன்னு சொல்லுவாங்க, மகேந்திரா தார். இந்த தார் தான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். அப்போ தார்னா அது ஒரு காரு, அதுக்கு யார் இருப்பாங்க, அதுக்கு ஒரு உரிமையாளர் இருப்பாங்களா? அப்போ உரிமையாளன் அப்படின்னு ஞாபகம். நான் காரே கொண்டு வந்துட்டேன், ஈஸியா உங்களுக்கு ஞாபகம். இது பாருங்க, அக்குசை. நான் என்ன கீ பாயிண்ட் சொல்றேன்னா அதை ஹைலைட் பண்ணி இந்த டைம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு மேக்சிமம் மறக்காது. இந்த ஹைலைட் பண்ணதை வச்சு ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் மறக்காது. அக்குசைல இந்த சை எடுத்துங்க, குசைன்னு எடுத்துங்க. இதை வந்து நான் சைகைன்னு எழுதுறேன், சை கை. எதுக்குன்னா நான் இந்த ஷார்ட்கட்குள்ள லிங்க் பண்றதுக்காக. சைகை. இந்த படத்தை பாருங்க, இவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, ஒரு துறவி மாதிரி இருக்காங்க. அப்போ துறவி அவங்க என்ன பண்றாங்க, சமணம் போட்டு உட்கார்ந்துருக்காங்களா? அப்ப சமணம். அப்புறம் என்ன பண்றாங்க, கையில வந்து சைகை காமிக்கிறாங்க, இப்படி கையை வச்சு சைகை காமிக்கிறாங்க. அப்போ சை கை வந்துடும். ஃபுல்லா சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வருங்க. இதை விட எனக்கு ஷார்ட்கட் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் நான் வந்து இதுக்கு 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 தனித்தனியா சொல்றேன்னா, இதை சமணம்னு எடுத்துட்டு வேற மதத்தை வைக்கலாம், வேற சமயத்தை வைக்கலாம். இங்க பெண் எடுத்துட்டு வேற ஆண் துறவின்னு வைக்கலாம். அதனாலதான் ஈச் அண்ட் எவ்ரி நோட்டும் நாம பார்த்தா மட்டும்தான் கிளியர் கட்டா அடிச்சுட்டு வர முடியும். இங்க படிச்சோண்டா மறக்கலடாங்கிற மாதிரி நிற்கும், ஓகேவா? இது பாருங்க, அக்குருல குரு எடுத்துக்கங்க. நம்ம டீச்சர் என்னன்னு சொல்லுவோம், குருன்னு சொல்லுவோம். அப்போ டீச்சர் எப்படி கிளாஸ் எடுப்பாங்க, இப்படி விரல் நுனியில கிளாஸ் எடுப்பாங்க. போர்டுல கிளாஸ் எடுக்கும்போது விரல் நுனியில கிளாஸ் எடுப்பாங்கன்னு ஞாபகம். அப்போ விரல் கை நுனி 2 கீ பாயிண்ட் வந்துடும். ஓகே, அடுத்து போவோம். இந்த 3 சொல்லும் பாருங்க, ஒரே பொருள் தான் வரும் மேக்சிமம். அதனால 3 சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். அக்குள், அக்குழு, அக்குளுத்தல். அக்குள்னா வேற எதுவும் இல்லைங்க, நம்ம அன்றாம்சம் தான் வந்து அக்குளுன்னு சொல்றாங்க, ஓகேவா? அதனாலதான் இமேஜோட எடுத்துட்டு வந்துட்டேன். அக்குள்னா கக்கம், கக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் இதுக்கு தனியா ஷார்ட்கட் சொல்றேன், இது இருக்கட்டும். மற்றதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிடறேன், ஓகேவா? தோலின் பொருத்து இடம், இதுதான் தோல் சொல்லுவோம், ஷோல்டர். ஷோல்டரோட பொருந்து இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தோலின் பொருத்து உள்ளிடம் அப்படின்னு அர்த்தம். நான் பார்த்தாவே தெரியும், ஓகேவா? அக்குள்னா அதே தான் அக்குள். அக்குள் நம்ம தொட்டாவே என்னங்க, கூச்சம் ஆகும். அப்போ கூச்சம் வச்சுக்கோங்க. அப்போ இதுல வெறும் அக்குள்னா கூச்சம், அக்குளுத்தல்னா கூச்சம் உண்டாகுதல். இங்கேயும் தள்ள முடியும், இங்கேயும் தள்ள முடியும். இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க, இங்கேயும் தள் வரும், ஓகேவா? மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். இந்த அக்குல வந்து கூகுள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மட்டும் நமக்கு சம்மந்தம் இல்லாம வரும், இது நமக்கு புரியாது, அங்க போனா குழப்பிடும். அக்குள்னா கூகுள். இப்போ கூகுள்ல நம்ம ஏதாவது பார்க்கணும், ஏதாச்சும் புக் டவுன்லோட் பண்ணா என்னங்க பண்ணணும், காசு கட்டணுமா, ரீசார்ஜ் பண்ணணும்.
காசை கட்டணும்னு ஞாபகம். அப்போ கமுக்கட்டு அப்படின்னு வந்துடும். அக்குல கூகுள் ஞாபகம். இப்போ கூகுளில் நம்ம ஏதாச்சும் வந்து தேடணும், ஏதாவது புக்கு டவுன்லோட் பண்ணணும்னா காசை கட்டணும். அப்போ கட்டணும்னா கட்டு, அப்போ கமுக்கட்டுன்னு வந்துடும். மற்றதெல்லாம் ஓகே தான், மற்றதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட், நான் எதுக்கெல்லாம் இமேஜ் கிடைச்சனோ அதுக்கெல்லாம் இமேஜ் எடுத்துட்டு வந்துட்டேங்க. எதுக்கு இங்கேயே சொல்ல முடியுமோ அதுக்கு வந்து இங்கேயே சொல்ற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஆக மொத்தம் எதுக்கு இமேஜ் வேணுமோ அதுக்கு இமேஜ் எடுத்துட்டு, எதுக்கு ஷார்ட்கட் வேணுமோ அது மொத்தம் ஷார்ட்கட். நீங்க படிச்சு முடிக்கும் போதே 100% ஞாபகம் இருக்குங்க. என்னால எவ்வளவு எஃபோர்ட் போட்டு என்ன சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லி தர முடியுமோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சோர்ஸ் வந்து தமிழ் அகர்முதலி. இதுக்கு நான் வீடியோவும் போட்டிருக்கேன், பல டைம் சொல்லிட்டேன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட புக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலை சொல்னாவே தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. சரி, நம்ம சொற்பொருள்னாவே நம்ம தமிழ் அகர்முதலி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். இது போக அது மயங்கொலி ஒன்று இருக்கும். ஏன் நான் இதை ஃபர்ஸ்ட் தொடங்குறேன்னா, தமிழ் அகர்முதலி முடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் சொல்லிங்க கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க மயங்கொலி பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ஒரு டிக்ஷனரி. அதனால நம்ம இதை தாண்டி போறப்ப மற்ற புக்கை பாக்குறப்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இது பாருங்க, அக்னி முகம். இதுல முகம் மட்டும் எடுத்துக்கங்க, இதுல கொட்டை எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிட்டா நம்ம முகம் மாறிடும். இப்போ ஃபெயில் ஆயிட்டாங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? பேச்சு தமிழ்ல கோட்டை விட்டுட்டா. அப்போ எக்ஸாம்ல நம்ம கோட்டை விட்டுட்டா நம்ம முகம் மாறிடும், நம்ம முகம் வாடிடும் அப்படின்னு ஞாபகம். எக்ஸாம்ல நம்ம கோட்டை விட்டுட்டா நம்ம முகம் மாறிடும். எக்ஸாம் கோட்டை முகம். ஓகேவா? இது பாருங்க, இந்த அக்னி மூலை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காண்க. எதை பார்க்க சொல்றாங்கன்னா, அக்னி திசைக்கு என்னவோ அதுதான் இதுக்குன்னு சொல்ல வராங்க. நான் ஆக்சுவலா இந்த மாதிரி காண்கன்னு சொல்லி ஒரு 3 சொல்லுக்கு வந்து ஒரு 2வது பாட்டுல நான் நடத்திட்டேன். அது எனக்கே இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. பார்க்க தான் வந்து ஓ இதுக்கு வந்து அங்க பார்க்க சொல்றாங்கிறது அப்பதான் புரிஞ்சு. அக்னி திசை நான் ஏற்கனவே எடுத்தேன், தென்கிழக்குன்னு சொல்லி எடுத்தேன். இந்த போன வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன பண்றேன்னா, நான் இதை வச்சு கம்பைல் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ இதுக்கும் ஒரே பொருள் தானே அவங்க சொல்ல வராங்க. அது இங்க டைப் பண்ணாம இந்த அக்னி மூலைக்கு வந்து நீங்க போய் பாருங்க, அக்னி திசையிலன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் வந்து போன கிளாஸ்ல இதை நான் சொல்லிட்டேன். நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும்போது இந்த மாதிரி வர சொல்ல கம்பைல் பண்ணி கொண்டு வரேன். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அந்த பொருந்தா சொல்லுன்னு இந்த மாதிரி இந்த 2 சொல்ல வச்சு ஈஸியா எடுத்துருவாங்க. நல்லா பாத்துக்குங்க. நான் வேணா அடுத்த கிளாஸ் வந்து எடுத்துட்டு வரேன். அடுத்து ஹக்கீம். ஹக்கீம்னா ஹக்கீம் ஞாபகம். ஹக்கீம். ஹக்கீம்னா இப்ப என்ன சொல்லுவாங்க? முகமது ஹக்கீம் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க முஸ்லீம்ஸ்ல. இப்ப ஹக்கீம்னா அது ஒரு முஸ்லீம் பேரு. அவங்க எப்பவுமே முகம்மதுன்னு பேர் வைப்பாங்களா? அப்ப முகம்மதிய மருத்துவன் அப்படின்னு ஞாபகம். ஓகே, அடுத்து இது பாருங்க, ரொம்ப பெருசு. இதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் நம்பர்ஸ்க்கு என்னால எதுவும் பண்ண முடியல. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 4 படை மட்டும் தனியா மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து சொற்பொருள்னால நமக்கு நம்பர்ஸ் கேட்க சான்ஸ் இல்லை. இருந்தாலும் நான் வந்து இது மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? இவங்க பாருங்க, அக்குரோனியில ராணி மட்டும் எடுத்துக்கோங்க. ராணி. அப்ப ராணி ராஜானாவே படை வச்சிருப்பாங்களா? அப்போ 4 விதமான படை. ஓகே, தேர்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காளைப்படை. 4 படை இருக்குன்னு ஞாபகம். இந்த 4 படை, ராணினாலும் ராஜானாலும் 4 படை இருக்கும் அப்படின்னு ஞாபகம். இந்த நம்பர்ஸ் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சொல்லும் பொருளும் தான், மீனிங் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இதை சொல்லிட்டேன். இது வேணா சும்மா கூட ஒரு டைம் கண்ணில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுவும் பாருங்க, இந்த அக்குழி என்ன சொல்றாங்கன்னா, காண்க அக்குழி அப்படிங்கிறாங்க. அந்த அக்கு வரிசையில வரதை போய் பாருங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரே மீனிங் தான் சொல்ல வராங்க. நான் இந்த மாதிரி மீனிங் வரதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வரேன். ஏன்னா நான் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிடிஎஃப் அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். கடைசியா ஒரு டைம் கிளாஸ் எடுக்க வரப்ப பிடிஎஃப் ஒரு டைம் எடுத்து பார்த்தா அப்பதான் தெரியுது இது. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல இதை ரெடி பண்ணிக்கலாம். அக்கு வடம்ல இந்த வடம் மட்டும் எடுத்துங்க. வடன்னு வச்சுங்க. வடை நம்ம எப்பவுமே காலையில ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வந்தோம்னா என்ன சாப்பிடுவாங்க? எல்லா கடையிலையும் வடை போடுவாங்க. போய் வடையும் டீயும் சாப்பிடுவோமா? அப்போ மாலை நேரத்துல தானே வடை போடுவாங்க. வடை வந்து மாலை நேரத்துல போடுவாங்க. அதை போய் நம்ம ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தர நேரம் வடையும் டீயும் சாப்பிடுவோம் அப்படி ஞாபகம். தொடர்ந்து இந்த மாதிரி வடை சாப்பிட்டே இருந்த என்னவோ நமக்கு சங்கு தான். ஏன்னா எண்ணெய், பழைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கடையும் சொல்ல, சில கடையில வந்து பழைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்றப்போ நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் நிறைய வரலாம். ஓகேவா? அப்போ சாப்பிட்டா சங்கு தான். அடுத்து இதுவும் அப்படிதான் பாருங்க. அக்கை, காண்க அக்கால் அப்படிங்கிறாங்க. அக்கை வந்து ஒரே பொருள் தான். அக்காளுக்கு வர பொருள் தான். அங்க போய் பாருங்கிறாங்க. நான் இதுக்கு ஏற்கனவே அக்காளுக்கு நடத்திட்டேன். தமக்கைன்னு சொல்லி அதுவும் இமேஜ் வச்சு நடத்தியிருக்கேன். ஓகேவா? அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது இதை கம்பைல் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது பாருங்க, அக்கோ அப்படின்னா வியப்பு இறக்க சொல். இப்போ நம்ம பக்கத்து வீட்டுல நெய்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வியப்பான செயல் நடந்தாலோ இரக்கமான செயல் நடந்தாலும் என்னமாங்க, அக்கோ இங்க வந்து பாருங்கக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? பேச்சு தமிழ்ல அக்கோ வாங்கக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வியப்பா இருந்தாலும் சரி, அப்போ இங்க பாருங்க அப்படின்னு வியப்பா சொல்லுவாங்க. இரக்கமா இருந்தாலும் அப்போ வாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்போ இறக்கனால அப்படிதான் சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பேச்சு தமிழ்ல ஞாபகம். அப்புறம் இது அக்கோடமை. இந்த கோடமை மட்டும் ஞாபகம். கோடமை வந்து கோபம் ஞாபகம்.
இதெல்லாம் வரிசையில வருது. இதுல நம்ம இதை தான் எடுத்துக்கணும். ஓகே, கோடமை கோபம் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? சொல்லுவாங்கல்ல, நம்ம கோபம் அதிகமா வந்துச்சுன்னு என்ன சொல்லுவான், எனக்கு கடுங்கோபம் வந்துருச்சுப்பா, எனக்கு கடுங்கோபம் அப்படிம்பாங்க. அப்போ கடுங்கோபம் அப்படின்னா கடுக்காயின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து அக்கோலம், இது மட்டும் ஞாபகம், கோலம். இப்போ நம்ம கோலம் போட்டிக்கு எங்கேயாச்சும் போறோம், நம்ம கோலம் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கோலத்தை வந்து பார்ப்பாங்க நல்லா இருக்கான்னு சொல்லி. அப்ப நல்லா இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் தேர மாட்டப்பா, நீ எல்லாம் தேர மாட்ட அப்படிம்பாங்க. தேர மாட்டேன்னா தேற்றாங்கொட்டை அப்படின்னு ஞாபகிச்சுங்க. இது பாருங்க, அகக்கண். அகக்கண், என் ஞானக்கண்ணை திறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, என் அகக்கண்ணை திறந்துட்டேன், ஞானக்கண்ணை திறந்துட்டேன்பாங்க. அப்போ ஞான இங்க கண் லிங்க் பண்ணிக்கலாம். ஞானக்கண். அப்ப ஞானக்கண்ணா என்னங்க, உள்ளறிவை தான் சொல்றாங்க ஞானக்கண்ணுன்னு சொல்லி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ உள்ளறிவு. இது பாருங்க, அகக்கரணம். இந்த கரணத்துல ரணம் மட்டும் எடுத்துங்க. அதனாலதான் நான் இந்த டைம் ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க, நான் ஹைலைட் பண்ணி சொல்றப்போ பாக்ஸ் போட்டு சொல்றப்போ ஞாபகம் இருக்கு, அப்புறம் வந்து பாக்ஸ் இல்லாம பிடிஎஃப் தரதுனால உங்களுக்கு ரீகால் பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் இப்போ ஹைலைட் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். நீங்க இந்த ஹைலைட் பண்ணதை வச்சு ரீகால் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ரணம், என் மனசு ரணமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா பேச்சு தமிழ்ல. ரொம்ப ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து நமக்கு வெறுத்துரும். அப்ப என்ன சொல்லுவான், என் மனசே ரணமாயிருச்சு பாம்போம். அப்போ மனம் ரணம் இங்க வந்துருங்களா. அப்ப மனம்னா என்னங்க, உள்ளம் தானே, அவ்வளவுதான். இது பாருங்க, அகக்களி. இப்போ அகக்களியில அகம் மட்டும் எடுத்துங்க. அகம்னா மனமா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது பாருங்க களி. இப்ப நம்ம வாழ்க்கையை எப்படிங்க கழிக்கணும், மகிழ்ச்சியா கழிக்கணும். எப்படி நம்ம வாழ்க்கையை கழிக்கணும், மகிழ்ச்சியா கழிக்கணும். அப்போ களினாவே மகிழ்ச்சின்னு உங்களுக்கு வந்துடும். அடுத்து அகக்கால். இதுல இந்த கால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். அப்போ கால் வயிறு சாப்பாடுக்காக தான் ஆண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஞாபகிச்சுங்க. நான் ஹைலைட் பண்ணதான் ஷார்ட்கட். ஓகேவா? அப்போ கால்னா கால் வயிறு ஞாபகிச்சுங்க. கால் வயிறு சாப்பாடுக்காக தான் ஆண்கள் கஷ்டப்படுறாங்க. ஆண்கள்னா ஆண்மரம். கால் வயிறுனா கால், நான் ஷார்ட்கட் லிங்க் பண்றதுக்காக சொல்லிட்டேன். வயிறுனா உள் வைரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப மரத்தின் உள் வைரம் ஆண்மரம். அப்போ இதுதான் ஷார்ட்கட். கால் வயிறு சொல்லுவோம் பேச்சு தமிழ்ல, கால் வயிறு சாப்பாட்டுக்காக தான் ஆண்கள் கஷ்டப்படுறாங்க. உள் வைரம் ஆண்மரம். அடுத்து அகக்கூத்து. இதுல கூத்து மட்டும் எடுத்துக்கங்க. கூத்துனா என்னங்க சொல்லுவாங்க, நடிப்பு. நாம என்ன சொல்லிடுவோம், நடிகர்களுக்கெல்லாம் நீங்க என்னப்பா நடிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஆனா நடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்போ நடிக்கணும்னா என்ன பண்ணுங்க, முக்கணும் அப்படின்னு வச்சுங்க. முக்கணும், அவ்வளவு கஷ்டப்படணும். முக்கணும்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படுறதுக்கு பேச்சு தமிழ்லன்னு சொல்லுவோம். அவ்வளவு முக்கணும் நடிக்கிறதுக்கு, சும்மா எல்லாம் நடிப்பு வராது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அகக்கூத்து அப்படின்னாவே முக்கணும் அப்படின்னா முக்குணம்னு அர்த்தம். முக்கணும் ஸ்பீடா சொன்னீங்கன்னா முக்குணம்னு வரும். அப்போ முக்குணம் சார்ந்த நடிப்பு. அடுத்து இது பாருங்க, அகங்கரித்தல். செருக்கு கொள்ளுதல். அகங்காரம். என்னடா உனக்கு அகங்காரம்னு கேட்பாங்களே, அகங்காரம்னா என்னங்க, செருக்கு, ரொம்ப ஆணவமா தெரிகிறது, அதான் அகங்காரம்னு சொல்லுவோம். இப்ப அகங்கரித்தல்னா செருக்கு, அப்ப செருக்கு கொள்ளுதல். அடுத்து அகங்கரிப்பு. அகங்கரிப்புனால இதே தாங்க, சேம் மீனிங் தான். செருக்கு அதே தான் அகங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அகங்கார கிரந்தி. அகங்காரம்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆணவம், செருக்கு, நான் தாண்டாங்கிற ஒரு இது. அப்ப ஆணவ மறைப்பு. அப்போ இந்த கிரந்தினா கிரந்த நூல்கள்னு சொல்லுவாங்க. கிரந்தம், கிரந்தம் சொல்லி சில நூல்களுக்கெல்லாம் பேர் சொல்லுவாங்க. கிரந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ கிரந்தி அப்படின்னாவே இந்த தத்துவம் சார்ந்த நூல்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ கிரந்தம்னா தத்துவம் சார்ந்த நூல்னு ஞாபகிச்சுங்க. தத்துவங்களை தான் என கொள்ளும் உயிரின் தொடர்பு அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த மூணுமே வந்து உங்களுக்கு ஒரே பொருளை தான் குறிக்க வருது. ஓகேவா? இந்த மூணு இல்லைங்க, இந்த நாலுமே. அடுத்து அகங்காரம். அகங்காரம்னா என்னங்க, நான் தாண்டா அப்படிங்கிற ஒரு ஆணவம், செருக்கு. அப்போ நான் என்னும் செருக்கு, ஆணவம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாங்கிற ஒரு அகங்காரம் இருக்கும் எல்லாத்துக்கும். நாங்கிற அகங்காரத்தில் என்ன பண்ணுவாங்க, போய் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுப்பாங்க. போய் உட்கார்ந்துனா உட்கரணம் ஞாபகிச்சுங்க. இதையும் நான் ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டேன். உட்கார்ந்து, அப்போ உட்கார்ந்துனா உட்கரணம். 4 1 நான்கிற அகங்காரமா, அப்போ இந்த 4ல 1 அப்படின்னு சொல்ல வராங்க. நான்கிற அகங்காரம், இங்கேயும் நானுன்னு வரும். அப்போ எத்தனை வகையில ஒண்ணுன்னா 4 வகையில 1. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அகங்காரம்னா நான் அர்த்தம். அப்ப 4 1ன்னு வந்துடும். இது பாருங்க, அகங்காரி. அகங்காரம்னாவே செருக்கு. இந்த காரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது பெண்களை குறிக்க வருது. செருக்குள்ளவன்னு சொல்லலாம், செருக்குள்ளவள்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து இது பாருங்க, இதுவும் அப்படிதான். நான் மேல சொன்ன மாதிரி தான் அகங்கால். அகக்கால் நான் ஒன்னும் முன்னாடி சொன்னேன், அதான் பார்க்க சொல்றாங்க. காண்க அகக்கால். அகக்காலுக்கு என்ன வருமோ அதுதான்ப்பா வரும்னு சொல்றாங்க. நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த அகங்காலுக்கும் இங்க இருக்கிற அகக்காலுக்கும் ஒரே மீனிங்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம ஒரே மீனிங் தான். மரத்தின் உள் வைரம் நான் சொல்லிட்டேன். கால் வயிறு சாப்பாட்டுக்காக தான் ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கேன். அதே தான் இதுக்குன்னு சொல்றாங்க. அதை போய் பார்த்துக்குங்கிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் மற்ற சொல்லுக்கு இருக்கு. நான் வரப்ப அடுத்த டைம் கம்பைல் பண்ணி கொண்டு வரேன்.
இது பாருங்க, அகங்கை. அகங்கைனா அகம் கூட்டல் கைன்னு பிரிப்பாங்க. அப்போ நம்ம உள்ளங்கை தான் சொல்ல வராங்க, உள்ளங்கை. ஓகேவா? அடுத்து அகச்சமயம். சமயம்னா நமக்கு தெரியும், நம்ம ஃபாலோ பண்றது தான் சமயம் சொல்லுவோம். இது வந்து உட்பிரிவுகள்னு சொல்லாம, சமயம் நிறைய சமயம் இருக்கு, அப்போ உட்பிரிவுகள். அப்ப அவை என்ன சொல்ல வராங்கன்னா, சைவ மதத்துல இருக்கிற அந்த உட்பிரிவை சொல்ல வராங்க. அப்ப அகச்சமயம்னா சைவ மதத்துல இருக்கிற உட்பிரிவை சொல்ல வராங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல நான் என்ன பண்றேன்னா, இதை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிடுறேன். இதை ஒரு ஸ்பிளிட் ஆகும், இதை ஒரு ஸ்பிளிட் ஆகும் நான் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுல வந்து என்ன வரும்னா, இப்ப நம்ம சைவம்னாவே சிவனை வழிபடுறவங்க இருப்பாங்க. அப்போ சைவ மதத்தை தான் சொல்ல வருது. இந்த அகசமயம்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவதா என்ன பண்ணணும்னா, அப்போ நம்ம சைவம்னாவே ஆட்டோமேட்டிக்கா சிவன் இது வந்துடும். அப்போ இங்கேயும் வந்துருச்சு பாருங்க, சிவசமவாத சைவம். இங்கேயும் சிவன் வந்துருச்சு, சிவசங்கிராந்த வாத சைவம். அப்போ சிவனை ஈஸ்வரன் சொல்லுவோமா? அப்போ ஈஸ்வர அவிகாரவாத சைவம். அப்புறம் இங்கேயும் சிவன் வந்துருச்சு பாருங்க, சிவாத்துவித சைவம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சிவன் ஈஸ்வரன் வச்சு இங்க கவர் ஆயிரும். மேல இருக்கிற ரெண்டு மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாடானவாத சைவம், பேதவாத சைவம். அப்போ ஒவ்வொரு சமயத்துக்கும் என்ன இருக்குங்க, ஒவ்வொரு வேதம் இருக்கும். அப்போ வேதம்னா பேதம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வேதம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம், வேதம்னா பேதம் அப்படின்னு ஞாபகம். அப்போ பேதவாத சைவம். அப்புறம் அந்த வேதம் இருக்கும், ஒரு பாடம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பாடம் இருக்கும் படிக்கிறதுக்கு. சைவ மதம்னா சைவ மதத்துக்கு ஒரு வேதம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாடம் இருக்கும். அப்போ பாடான வாத சைவம் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாங்க. இல்லையா உங்களுக்கு ஃபுல்லா ஞாபகம் வரணும் அப்படின்னா, சமயம்னா சைவம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, எல்லாத்துலயும் பாருங்க, வாத, பேதவாத, சிவசமவாத, இங்கேயும் வாத, அவிகாரவாத, வாதவாதன்னு எல்லாத்துலயும் வரும். அப்போ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வாதவாதன் வந்தாவே இதுக்கு தான் லிங்க் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ரெண்டாவும் சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து 24th அகச்சுட்டு. அகச்சுட்டுன்னா இப்போ நம்ம தமிழ்ல இருக்க சுட்டு வந்து அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு இது பண்ணுவாங்க. சுட்டு எழுத்துக்கள் எது எதுனா ஆ இ ஊன்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டா பிரிப்பாங்கங்க. அகச்சுட்டுன்னு சொல்லி ஒண்ணு பிரிப்பாங்க, புறச்சுட்டுன்னு ஒண்ணு சொல்லி பிரிப்பாங்க. அகச்சுட்டுன்னா பிரிக்க முடியாது, உள்ளேயே இருந்து பொருள் தரும். இது பாருங்க, அவன் இவள் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது. இதுதான் வந்து உங்களுக்கு சுட்டு எழுத்து. ஆங்கிற சுட்டு எழுத்து, ஈங்கிற சுட்டு எழுத்துன்னு சொல்லிட்டேன். ஊவும் சுட்டு எழுத்து. அப்போ இது அகசுட்டுன்னு சொல்றோம். அகசுட்டுங்கிறப்போ இது பிரிக்க முடியாது அகசுட்டு. புறச்சுட்டுன்னா என்னன்னு தெரியுங்களா? அவ்வானம் அப்படின்னு வரும். இதுல இதை புறச்சுட்டுக்கான எக்ஸாம்பிள். இதை நீங்க வந்து இது பிரிச்சு எடுத்துடலாம், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க பிரிச்சு எடுத்தாலும் இது பொருள் தரும், வானம்னு சொல்லி. இதுல நீங்க ஆ பிரிச்சிட்டீங்கன்னா வெறும் வன்னு தான் இருக்கும், இது பொருள் தராது. ஈ பிரிச்சிட்டீங்கன்னா வல் தான் இருக்கும். அப்போ பிரிவின்றி இணைந்து நிற்கும் சுட்டுன்னு இதை நம்ம சொல்லலாமா? அப்போ சொல்லின் முதல்நிலையில் பிரிவின்றி இணைந்து நிற்கும் சுட்டு. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் புக்ல இல்லை, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், பாத்துக்கங்க. அடுத்து இங்க பாருங்க, அகச்சுவை இங்க அப்படியே இருக்கு. அகப்பொருள் நெறி கூறிய சுவை. அகம் இங்க இருக்கு, சுவை இங்க இருக்கு. அகம் சுவை, இது பிரச்சனை இல்லை. இது பாருங்க, சுவை நம்ம எப்படிங்க சாப்பிடணும்னு நினைப்போம்? சுவையா சாப்பிடணும்னு நினைப்போம், சத்தா சாப்பிடணும்னு நினைப்போம். அப்ப அகச்சுவைனா சத்துன்னு ஈஸியா ஞாபகம் வந்துடும். சத்தா சாப்பிடணும், சுவையா சாப்பிடணும். இப்போ இது வரைக்கும் நமக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இந்த சுவை வச்சு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வீட்டுல சமைக்கிறவங்க வந்து நல்லா சமைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம சுவையா இருக்குன்னு சொல்லிதான் நடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? வீட்டுல யாராவது சமைப்பாங்கங்க, வீட்டுல அம்மாவோ ஒய்ஃபோ சமைப்பாங்க. அது வந்து நல்லா இல்லை அப்படின்னா, நல்லா இல்லைனாலும் சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி, சுவையா இருக்குன்னு சொல்லி நடிக்கணும். அப்போ சுவையும் வந்துரு, நடிப்பும் வந்துடும். அடுத்து அகசன். இப்போ சன்னா சன், இந்த சன் ஞாபகம் வச்சுக்கலாம். சூரியனா, இப்போ சூரியனை சுத்தி தான் எல்லா கோள்களும் வரும். அப்போ சன்னாவே சூரியன். அப்போ சூரியனை சுத்தி தான் எல்லா கோள் வரும்னா கோள் வந்துடும். அப்போ இந்த கோள்கள்லாம் வச்சுதானே ராகு காலம் கேது காலம் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ கேது என்னும் கோள் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து போலாம். இது பாருங்க, அகசியம் ரகசியம் ஞாபகம் வச்சுக்கலாம். ரகசியம் ரகசியம். இப்ப நம்ம யார்கிட்ட போய் ரகசியம் சொல்லுவாங்க, டே நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் படிக்க போறேன்டான்னு சொல்லி. அப்ப என்னங்க பண்ணுவாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. ஏளன சிரிப்பு, ஏளனமா சிரிப்பாங்க. டே உனக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு நம்மள வேடிக்கையா பார்ப்பாங்க, நம்ம பகடியா பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? இருந்தாலும் நாம என்னங்க பண்ணணும், அந்த ஏளனமா சிரிச்சவங்க, நம்மள வேடிக்கையா பார்த்தவங்க, நம்மள பகடியா பார்த்தவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்ம அதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு சாதிச்சு காமிக்கணும். எல்லாரும் இப்படி நம்மள பண்றாங்களேன்னு நம்ம வந்து வீழ்ந்துடக்கூடாது. பண்றாங்களே நம்ம டிப்ரெஷன்ல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சு அவங்க முன்னாடி போய் நிக்க முடியாது. பண்றாங்களா, பண்ணட்டும், நான் ஜெயிச்சு காட்டுவேன்டா அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட நம்ம படிக்கணும். ஓகேவா? அப்புறம் அகச காசுன்னு ஞாபகிக்கலாமா? காசுன்னு ஞாபகிச்சுங்க. இப்ப நம்ம காசுக்காக தானே ரா பகலா உழைக்கிறோம். ரா பகல் கொண்ட நாள் அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம். ரா பகலா உழைக்கிறோம். அப்ப பகல்னா பொழுதுதான். பொழுது பகல் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. இது பாருங்க, அகசைனாவே நம்ம செய்கை ஞாபகம் வச்சுக்கலாம்.
இது வெறும் அகசைங்க, அது குசைன்னு வரும். அதுக்கும் நான் செய்கை சாக்கட் சொன்னேன், அது வந்து குசைன்னு வரும். இது வெறும் வந்து சைன்னு வரும், அகசைன்னு வரும், அது குசைன்னு வரும். இதுல கசைன்னு வரும், அதுல குசைன்னு வரும். ஓகேவா? அப்போ இதுலயும் நம்ம சை மட்டும் எடுத்துட்டு சைகைன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஹில்ஸ்ல எங்க டூர் போவாங்க, ஊட்டி கொடைக்கானல் மலையில ஹில்ஸுக்கு டூர் போனோம் அப்படின்னா, மலை இல்லைன்னா மலையில் பிறந்தவள் வந்துடும். சில டூர் போனோம்னா யானை எங்கேயாச்சும் நின்று இருக்கும், நம்ம என்ன பண்ணுவாங்க, சைகை காட்டுவோம். பாரு யானை நிக்குது பாரு, ஏன்னா சத்தம் போட்டா யானை ஓடிடும், இல்ல நம்மளை துரத்தும், அதனால சைகை கட்டுவோம், பாரு பாருன்னு சொல்லி. அப்போ பார்வதி அப்படின்னு அர்த்தம். திருப்பவும் சொல்றேங்க, அங்க பார்த்தது குசை, இங்க பார்த்தது கசை. ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. குழப்பற மாதிரி இருக்கிறதும் நான் ஸ்பிளிட் பண்ணி தனியா எடுத்து சொல்றேன். ஏன்னா எப்படியுமே நம்ம இவ்வளவுதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளஸ்ட் வே தான் நான் கொண்டு வரேன். இதுக்கு மேல இதுக்கு ஷார்ட்கட்டே போட முடியாதுங்கிற அளவுக்கு தான் நான் கொண்டு வரேன். இதை வச்சு நல்லா பாத்துக்குங்க. அப்போ கசைன்னு வந்தாலும் செய்கை தான். செய்கை நான் ஏன் சொல்றேன்னா லிங்க் பண்றதுக்காக. இது குசைனா இது சமணத்துறவி அவங்க, இது கசைன்னு வரும். கசையில நம்ம சை எடுத்துக்கிறோம், இதுக்கும் சைகை தான் ஷார்ட்கட், இதுக்கும் சைகை தான் ஷார்ட்கட். இது சமணத்துறவி வரும். இந்த கசைனா இது ஹில்ஸ் ஷார்ட்கட் வரும். அப்போ சைகை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சைகை காமிப்போம் எங்க மலைக்கு போறப்ப, ஊட்டி கொடைக்கானல் யானை நிக்கிறத வந்து பாரு பாருன்னு சைகை காட்டுவோம். அப்போ பாருனா பார்வதி. ஓகே, இது பாருங்க அகட சக்கரம். அகட சக்கரம்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சின்ன வயசுல வந்து இந்த நம்ம இடுப்புக்கு கட்டுவாங்க, இப்படி அருணா கயிறுன்னு சொல்லுவோம் பேச்சு தமிழ்ல. கயிறு கட்டுவாங்க, சின்ன வயசுல கட்டுவாங்க, சில பேர் பெரியவங்களும் கட்டியிருப்பாங்க. அதைத்தாங்க சொல்ல வராங்க. அது பார்க்க எப்படிங்க இருக்கும், இப்படி சக்கரை மாதிரி இருக்குங்களா, சக்கரை மாதிரி இருக்கும். அப்போ நீங்க எதுக்கு நான் சக்கரை மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன்னா அது லிங்க் பண்றது. அப்போ அகட சக்கரம்னா இந்த சக்கரை வந்து நம்ம அந்த வயிற்றுல நம்ம இடுப்புல கட்டுற அந்த கயிறு மாதிரி இருக்கும்னு ஞாபகிச்சுங்க. ஆக்சுவலா அதை தான் சொல்ல வராங்க. அது பார்க்க சக்கரை மாதிரி இருக்கும். அப்போ வயிற்றை சுற்றி கட்டும் உதர பந்தனம் சொல்லலாமா, ஏன்னா வயிற்றை சுத்தி தான் கட்டுவோம். என்னும் அணி, அது ஒரு அணிகலன் மாதிரி. அப்புறம் இடுப்புக்கு கட்டுவோமா, இடுப்பணி. அப்புறம் அரைப்பட்டிகை. இதுக்கு நான் எதுக்கும் ஷார்ட்கட் எடுக்கலைங்க, இது அப்படியே ஞாபகிச்சுக்கோங்க. அரைப்பட்டிகை நல்லா சொல்லி ஞாபகப்படுத்திக்கிங்க. அடுத்து இது மட்டும் கடைசியாங்க, இது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஆக்சுவலா அகட சக்கரம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த இடுப்புல கட்டுற கயிறு தான். இது மட்டும் சம்மந்தம் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன். இப்போ சக்கரம்னா சக்கரவர்த்தின்னு எடுத்துங்க, சக்கரவர்த்தி. இப்போ நம்ம ராஜாக்களை என்ன சொல்லுவோம், மன்னர்களை சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அப்போ சக்கரமா சக்கரவர்த்தின்னு எடுத்துக்கங்க. அப்போ மன்னர்களை நம்ம சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அப்போ மன்னன் லிங்க் ஆயிரும். இதுல நம்ம கொடுங்கோல் மன்னன் மட்டும் ஞாபகம், துன்பம் கொடுக்குற மன்னன் கொடுங்கோல் ஆட்சியும். அப்போ கொடுங்கோல் மன்னன் வந்துடும். மற்றதெல்லாம் ஈஸி தான். இது பாருங்க 31 அகடம் அகடியம். இது ஃபர்ஸ்ட் நான் அகடம் மட்டும் சொல்றேன். அகடம் அடம் ஞாபகிச்சுங்க, அடம். இது வந்து அகடம் இருக்கு, அடம்னு ஞாபகிச்சுங்க. இந்த கா மட்டும் இருக்காதீங்க. ஓகேவா? இப்போ பொல்லாதவன் படத்துல அவர் தனுஷ் என்னங்க பண்ணுவாரு, அடம் பிடிச்சு பைக் வாங்குவாரா படத்துல. அப்போ அகடம்னா அடம் ஞாபகிச்சுக்குங்க. அடம் பிடிச்சு பொல்லாதவன் படத்துல பொல்லாதவன்னா பொல்லாங்கு. அப்புறம் படத்துலன்னு தானே சொன்னேன், அப்போ கபடம்னா படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொல்லாதவன் படத்துல அடம் பிடிச்சு பைக் வாங்குவார். அடம் பிடிச்சு பொல்லாதவன் படத்துல பைக் வாங்குவார். ஓகேவா? இது ஞாபகம் வந்துருச்சுங்களா? அடுத்து அகடியம். அகடி மட்டும் எடுத்துங்க. அகடினா அடின்னு ஞாபகம், அடி. அப்புறம் அந்த பொல்லாதவன் படத்துல என்னங்க பண்ணுவாரு, கருணாசை பிடிச்சி அடிச்சிருவாரு. அப்போ பொல்லாதவன் படத்துல கருணாசை பிடிச்சி அடிச்சிருவாருன்னா அகடியம். அப்புறம் பொல்லாதவன் படத்துல கருணாசை பிடிச்சி அடிச்சிருவாரு அப்படின்னா அகடியம் ஞாபகம். அகடியம்னாவே உங்களுக்கு கருணாஸ் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? அப்புறம் இதுவும் சேம் அப்படிதான் படத்துல அப்படின்னு சொல்லி. இதனால என்னங்க ஆயிரும், அநீதி ஆயிரும். கடைசியில இந்த அநீதி எப்படி ஞாபகம் அப்படின்னா, அவரு பைக் வந்து திருட்டு போயிடும். அப்ப திருட்டு போய் அவருக்கு அநீதி நடந்துரும் அப்படின்னு ஞாபகம். அகடம் அகடியம்னாவே பொல்லாதவன் படம் தான். இதுல அடம் ஞாபகிச்சுக்குங்க, இதுல அகடின்னு ஞாபகிச்சுங்க. அகடிய அடின்னு ஞாபகிச்சுக்குங்க. ஓகேவா? நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். அப்போ அடம் பிடிப்பாரு பொல்லாதவன் படத்துல பைக் வேணும்னு சொல்லி, கடைசியில பைக் வாங்கிடுவாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அடினா அகடியம், அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. கருணாசு கூட பிடிச்சி அடிப்பாரு. எதுல, பொல்லாதவன் படத்துல. அப்புறம் பொல்லாதவன் படத்துல. அதனால என்ன ஆயிரும், கடைசியில அவர் பைக்கு திட்டு போய் அநீதி நடந்துடும் அப்படின்னு ஞாபகம். இதுக்கு மேல இதுக்கு என்ன ஷார்ட்கட் போறதுன்னு தெரியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் யோசிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம். நீங்க திரும்ப படிக்க ஞாபகம் வந்துருங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு பக்கத்துலயே எழுதி வச்சு படிச்சீங்கன்னா நல்லா மைண்ட்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து அகட விகடம். இது ரெண்டா பிரிச்சுங்க, அகட விகடம். இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா, நம்ம ஸ்கூல்ல சொல்லுவோம் டங் ட்விஸ்டர் அப்படின்னு. யார் தைச்ச சட்டை, இது தாத்தா தைச்ச சட்டை அப்படின்னு சொல்லி ஸ்பீடா சொல்றா அப்படின்னு சொல்லுவோம்.
சொன்னா எல்லாரும் அது உளறிடும் வாயி சிரிப்பாங்க. அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி. அப்ப அகட விகடம். ஸ்பீடா சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர்ட்ட நம்ம போய் சொல்றோம் அப்படின்னா, அவங்க ஸ்பீடா சொல்றப்ப அவங்க வாய் வந்து உளறிடும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? சிரிப்போம். அப்போ சிரிக்க வைக்கும் பேச்சு. எல்லாரும் சிரிப்போம். என்னடா இவன் இப்படி உளறான் அப்படின்னு. அப்போ சிரிக்க வைக்கும் பேச்சு வேடிக்கையா இருக்கும் அது பார்க்கவே. அப்போ வேடிக்கை. அடுத்து தட்டு மாற்ற தடுமாறுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டங் ட்விஸ்டர் என்னங்க ஆகும்? வாய் தடுமாறும். வாய் குளருமா? டங் ட்விஸ்டர்னாவே அதுதான். அப்போ தடுமாறு அப்படின்னா தட்டுமாறுன்னு வந்துடும். அப்புறம் அகடம் ஒண்ணு, விகடம் ஒண்ணு. 2 வார்த்தையா? அப்போ இரண்டகம். அடுத்து அகட விகடம் தந்திரம் அப்படின்னு இம்மிலே முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வஞ்சகம். தனியா இப்படி எடுத்து எழுதிக்கங்க. அகட விகடம். அகட விகடம் அப்படின்னா இரண்டகம், இரண்டகம், வஞ்சகம். பாத்துங்க அகட விகடம் எல்லாமே இம்லயே முடியும். ஒரே மாதிரி சவுண்ட்ல முடியும். அகட விகடம், இரண்டகம், வஞ்சகம், தந்திரம் அப்படி இம்ல ஒரே சவுண்ட்ல முடியும். அதனால இது அப்படியே செட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இது நான் சொன்னதும் தனியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? தந்திரம் வந்து நமக்கு இப்போ 2025 குரூப் 4லயோ குரூப் 2லயோ இந்த தந்திரம் கேட்டிருக்காங்க. அகட விகடம்னு சொல்லி தந்திரம் கேட்டிருக்காங்க. இதனாலதான் நான் இந்த புக் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். சொற்பொருளுக்கு தனியா வந்து நான் சோர்ஸும் ரெஃபர் பண்ணி போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல சோர்ஸ் அனாலிசிஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை போய் பாருங்க. ஓகேவா? அக அகடி தகடனா சாமார்த்தியம். இந்த சாமார்த்தியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து செய்ய முடியாததை கூட இன்னொருத்தர் செஞ்சிருவான். அப்ப நம்ம அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? டே உனக்கு சாமர்த்தியம் என்னடா, செய்ய முடியாததை கூட நீ செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேச்சு வழக்குல. அப்ப சாமர்த்தியம்னா என்னங்க? செய்யக்கூடாதனவற்றை செய்ய வைக்கும் வன்மை அப்படின்னு ஞாபகம். ஷார்ட்கட்காக தான் சொல்றேன். ஓகேவா? அகடிதம். அகடிதம்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அகடிதம்ல கடினம் ஞாபகம். அகடிதம் ஸ்பீடா சொன்னீங்கன்னா கடிதம் கடினம் கடினம் வரும். அப்ப கடினம்னா என்ன சொல்லுவாங்க? செய்யவே முடியாததான் கடினம்னு சொல்லுவோமா? அப்போ நிறைவேற்ற கரியது. கரியதுன்னா முடியாதது, கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த ரூட் வேர்டை பக்கத்துல எழுதிக்கிங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா லிங்க் பண்ணி படிக்க முடியும். அடுத்து அகடு. இந்த அகடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சாப்பாடுன்னு ஞாபகம் வச்சுங்க. அகடு அப்படின்னா சாப்பாடு. ரைமிங்கா இருக்குங்களா? அகடு அப்படின்னா சாப்பாடு. அப்ப சாப்பாடு நம்ம எதுக்குங்க சாப்பிடுவோம்? வயிற்றுக்கு தான் சாப்பிடுவோம். வயிற்றுக்கு சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளதானே போகும். அப்போ உள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மீதியெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது பாருங்க. அகடு, நடு, மேடு அப்படின்னு வரும். ரைமிங்கா வரும். அகடு, நடு, மேடு. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது அதே தான் சொல்ல வராங்க. நடுவு நிலை அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பொல்லாங்கு. இந்த பொல்லாங்கு மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லாங்குன்னு ஞாபகம் வச்சுங்க. லாங்கு. இப்போ லாங்கு போறோம், எங்க தூரமா போறோம்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? லாங்கு போறோம்னு சொல்லுவோம். அப்ப லாங்கு நம்ம போனா என்ன ஆகுங்க? கடுமையா நமக்கு தூக்கம் வரும். கடுன்னு மட்டும் எடுத்துக்கங்க. அப்போ லாங்கு போனாவே நமக்கு கடுமையா தூக்கம் வரும் அப்படின்னு ஞாபகம். அடுத்து பாருங்க அகடூரி. இதுல அகடு மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. அகடு கூட்டல் ஊரி அப்படின்னு வரும். அப்ப அகடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்குங்க. அப்ப அகடுன்னா நான் என்ன சொல்லிட்டேன்? வயிறுன்னு சொல்லிட்டேன். அப்ப வயிற்றால் இந்த ஊரின்னு தனியா வரும். ஊரி அப்படின்னு வரும். அப்போ ஊரி அப்படின்னா அகடு தனியா பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஊரின்னு வரும். அப்போ ஊரின்னா என்னங்க? ஊர்ந்து செல்வதுன்னு அர்த்தம். அப்போ ஊர்ந்து எது செல்லும்? பாம்பு தான் போகும். ஊர்ந்து செல்வதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளா பாம்பையும் சொல்லலாம். பிரிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா பொருள் தெரியும். ஓகே. அடுத்து அகன். கண்ணா இந்த கண் மட்டும் எடுத்துக்கோங்க. கண்மை அப்படின்னு நான் கண்ணுக்கு மை வைப்போம்ல, அது கண்மைன்னு தானே சொல்லுவோம். அப்ப இங்க கண் வந்துடும், இங்க மை வந்துடும். அப்ப கண்மை. இப்ப கண்மைன்னு நம்ம சொல்லும்போது அண்மைன்னு வந்துடும். அண்மைனா என்னங்க? பக்கத்துல இருக்கிறது. செய்மைனா தூரத்துல இருக்கிறது நான் சொல்லிட்டேன். அப்ப அண்மைனா பக்கத்துல இருக்கிறது தானே. அப்போ பக்கம். ஓகே. அடுத்து அகண்ட பரிபூரணம். இந்த பரிபூரணம் மட்டும் ஞாபகம். பரிபூரணம்னு என்ன சொல்லுவோம்? எங்க பரிபூரணம் ஆயிடுச்சுப்பா, எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ எங்கும் நிறைந்திருக்கை, வேறுபாடின்றி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள். இறைவன் வந்து எங்கேயும் நிறைஞ்சிருக்கான். கடவுள் எங்கேயும் நிறைஞ்சிருக்கான்னு சொல்லுவோம். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? பரிபூரணம்னு சொல்லுவோம். அதை தான் இங்க சொல்ல வந்திருக்காங்க. இது பாருங்க அகண்டம் அகண்டிதம். இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த ரெண்டு யூனிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிக்கா இருக்கிறத முடிச்சிடலாம். ஓகேவா? அகண்டம்ல இந்த கண்டம் எடுத்துக்கங்க. இதுல கண்டின்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியத்தை போனா, ஏப்பா உனக்கு ஒரு கண்டம் இருக்குப்பா அப்படிம்பாங்க. நாம என்ன சொல்லுவோம்? இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்போம். அப்ப ஜோசியர் என்ன சொல்லுவாரு? அப்ப இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு, அதுக்கு நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன்னு சொல்லுவாரு. அப்ப கண்டத்திலிருந்து தப்பிக்கனாவே கண்டிஷன் அப்படின்னு ஞாபகம். கண்டத்திலிருந்து தப்பிக்க ஒரு கண்டிஷன் இருக்குப்பா, நீ போய் பெரிய அகல் விளக்க போட்டு கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம்.
ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கண்டத்தை நான் கண்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டிய நான் கண்டிஷன் அப்படின்னு கண்டிதம் கண்டிஷன் ஞாபகம் சொல்றேன். அப்போ நமக்கு ஏதாவது கண்டம் வந்துருச்சுன்னு ஜோசியர்ட்ட போனா அவரு இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லுவாரு. என்ன கண்டிஷன் கேட்டோம்னா, நீ போய் கோயில்ல பெரிய விளக்கு போட்டு கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இது முடிஞ்சிருமா? அடுத்து பாருங்க, இந்த கண்டம்னாவே நம்ம என்ன சொல்லுவோங்க? கண்டம்னா நம்ம இப்ப இந்தியா வந்து ஒரு கண்டம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு, ஒரு பெரிய ஒரு பொருள், ஒரு பெரிய நிலப்பரப்புனாவே நம்ம அது கண்டம் தான் சொல்லுவோம். அப்ப இங்க இருக்குங்களா? முழுமை, முழு பொருள்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்துரும். அடுத்து இந்த கண்டம்னாவே இந்தியாங்கிறது ஒரு 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 ஒற்றுமையான நாடு. என்னைக்கும் நமக்கு பிளவே படாது. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப பிளவு படாதது. அது வந்துரும். துண்டிக்கப்படாதது. என்னைக்கும் நம்மள துண்டிக்கவும் முடியாது. அப்ப துண்டிக்கப்படாதது அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க அகண்டிதம். இதுல பாருங்க அகண்டி. இங்க பாரு அகண்டி, இதுல துண்டி அப்படின்னு இருக்குங்களா? இதுவும் வந்துரும். நான் இந்த கண்டிக்கு வச்சு இதை சொல்லிட்டேன். கண்டிஷன் இருக்கு. விளக்க வச்சு கடவுளை வணங்கணும்னு சொல்லிட்டேன். அதனால இது ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்து போலாம். இது பாருங்க அகண்ட தீபம். அகண்டானாவே நான் பெருசுன்னு சொல்லிட்டேன். அகண்ட பெருசு, பெரியன்னு தெரியும். பேச்சு வழக்குல நமக்கு தெரியும். இப்ப அகண்ட இப்போ பெரிய தீபம்னு அர்த்தமா? இப்போ பெரிய தீபம்னாவே என்னங்க? எப்போதும் எரியுமா? அகண்ட தீபம்னா பெரிய தீபங்க. பெரிய தீபம்னாவே எப்போதும் எரிஞ்சுட்டே இருக்கும். அதுல எண்ணெய் ஊத்தி தீபத்தை வச்சுட்டேன்னா எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ எப்போதும் எரியும் விளக்குன்னு வந்துடும். இந்த தீபம் வந்து கார்த்திகை தீபம் ஞாபகம் வச்சுங்க. கார்த்திகை. அப்போ நம்ம கார்த்திகை தீபத்தப்ப நம்ம என்ன பண்ணி இந்த தீபத்தை கார்த்திகை தீபம் ஞாபகம் வச்சுங்க. கார்த்திகை தீபத்தப்ப வீடு ஃபுல்லா தீபத்தை பத்த வைப்போம். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? நான் தான் பத்த வைப்பேன், நான் தான் பத்த வைப்பேன், இன்ட்ரெஸ்டா போவோம். அப்ப நான் தான்னா நந்தா நந்தான்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ நந்தா விளக்குன்னு வந்துடும். அப்போ தீபம்னாவே கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் பத்தப்போ வீட்டுல ஃபுல்லா தீபத்தை பத்த வைப்போம். அப்போ நான் தான் பத்த வைப்பேன், நான் தான் பத்த நான் தானா நந்தான்னு வந்துடும். ஓகே, அடுத்து போலாம். நான் இன்னைக்கு டோட்டலா ஓல்டு புக்ல 50, சோர்ஸ் புக்ல 50 கொண்டு வந்திருக்கேன். ஓல்டு 6th புக்ல இருந்து நம்ம வந்துருக்கோம். ஓகேங்களா? டோட்டலா 100 கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம சோர்ஸ் புக்ல தான் கேட்கறாங்கன்னு சோர்ஸ் புக்கை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அவங்க போய் ஸ்கூல் புக்ல எடுத்துருவாங்க. அதனால நமக்கு எதுக்கும் வம்பு வேணாம். நம்ம ரெண்டையும் படிச்சுக்கிட்டா நம்ம எப்படி கொஸ்டின் டஃபா வந்தாலும் நாம யூனிக்கா அங்க நம்மளோட ஸ்கோரை காமிச்சிட்டு ஈஸியா வந்துட்டே இருக்கலாம். இதுதான் ஈஸியான லாஜிக். நம்ம இதை கேட்கறான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம்? நியூ புக் படிக்கணும்னு சொல்லி நியூ புக் படிச்சுட்டு இருந்தோம் தமிழ்ல. அவங்க என்ன பண்ணாங்க? நியூ புக்லேயே கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்க. அப்புறம் நம்ம நியூ புக்லேயே கொஞ்சம் கஷ்டமா படிக்க ஆரம்பிச்சோம். நியூ புக்ல இருந்து ஓல்டு புக் ஜம்ப் ஆனாங்க. அப்புறம் ஓல்டு புக் படிக்க ஆரம்பிச்சோம். ஓல்டு புக்ல இருந்து அவுட் சோர்ஸ் போனாங்க. ஓகேவா? இப்போ அவுட் சோர்ஸும் போயிட்டாங்க. இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் தான் கேட்கறாங்கன்னா அவுட் சோர்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டு ஓல்டு நியூவை விட்டோம் அப்படின்னா கடைசியில இங்க வந்து ஓல்டு நியூல ஏதாவது டஃபா சிம்பிளா கேட்டா கூட நம்மளால பதில் பண்ண முடியாது. கடைசியில நமக்கு டஃபா போயிடும். இதை எல்லாமே கவர் பண்றவன் ஈஸியா ஜெயிச்சிருவான். அதனாலதான் இது ஈஸியா ஸ்கூல் புக் முடிச்சிடலாம். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ ஓவராலா 60 முடிய வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இன்சொல்லன். இன்சொல்லன்னா சொற்களை சொல்றதுன்னு அர்த்தம். இன்னிய சொற்களை சொல்றவன் அர்த்தம். அப்ப இனிய சொற்களை பேசுபவன். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க. அமர்ந்துக்கு விரும்பின்னு நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன். போய் பாருங்க. ஓகேவா? இது காமன் வேர்ட்ஸ் தான். சரி, அமர்ன்னு சொல்லியிருப்பேன். அமர்னா விருப்பம்னு சொல்லியிருக்கேன். அமர்ந்துன்னா விரும்பின்னு 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். இப்போ யாராச்சும் நம்ம அமர் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அப்ப அமர்னா விருப்பம்னு வரும். ஒருத்தங்க நம்ம மேல விருப்பப்படுறாங்கன்னா வாப்பா உட்காரு என் பக்கத்துல அமரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அமர்னா விருப்பம். நாமளும் நாமளும் விரும்பினால்தான் அவங்க பக்கத்துல போய் அமர்ந்துருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? நாமளும் விரும்பினால் தானே விரும்பி அவங்க பக்கத்துல போய் அமர்ந்துருவோம் அப்படின்னா அமர்ந்து அப்படின்னு அர்த்தம். வந்து பாருங்க அகத்தான் அகத்தான்னா உள்ளத்தால் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ உள்ளம் கலந்து அப்படின்னு வரும். அடுத்து இன்சொல் இனிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே அப்படின்னு அது இதுலயே வந்துச்சு. இன்ன இனிய சொல்லினிதேனா சொற்களை பேசுதலே அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து இது பாருங்க துன்புருவும் இன்புருவும். துன்புருவும்னா துன்பம் தரும், இன்புருவும்னா இன்பத்தை தரும். ஓகேவா? அடுத்து இது பாருங்க துவாமையில வாமை மட்டும் ஞாபகம். வாமை வறுமை ரைமிங்கா ஞாபகம். வாமை வறுமை. அப்புறம் இது பாருங்க யார் மாட்டும் எல்லாரிடமும். மாட்டும்னா மாட்டி விடுறது, மாற்றுறது. இப்போ நம்ம எல்லா கேங்லயும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். எல்லார்ட்டையும் போய் மாட்டிடுவானா எல்லாரிடமும் மாட்டிக்கொள்வான் அப்படின்னு ஞாபகம். யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட் இருந்தா டேக் பண்ணுங்க. எல்லார்ட்டையும் மாட்டிடுவான் அப்படின்னு சொல்லி. யார் மட்டும்னா எல்லாரிடமும். இன்புறும் சொல்லிட்டேன். ஒருவருக்குன்னா ஒருவனுக்கு. அல்லவைனா பாவம், நல்லவைனா நற்செயல்கள்ங்க. நல்லவைனா நற்செயல்கள், அல்லவைனா பாவச் செயல்கள் அப்படி ஞாபகம். அப்ப அல்லவைனா பாவம் வந்துடும். அடுத்து அணினா என்னங்க? அழகு. எல்லாத்துக்கும் தெரியும். அணி இலக்கணம்னு வரும். அதுல அணிக்கு என்ன மீனிங்னா அழகு. அணினா அணிகலன் கூட ஞாபகம். அணிகலன்னா நகைதான அணிகலன் சொல்லுவான். அப்படி கூட ஞாபகம். அடுத்து நாடி அப்படின்னா விரும்பி. நம்ம யாராச்சும் விரும்பினாதான் நம்ம நாடி போவோம். அவங்கள போய் பார்க்கலாம்டா, நான் ரொம்ப அவங்க மேல விருப்பப்படுறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவோம். அப்ப நாடி போறதுன்னு சொல்லுவோமா? அப்ப அது வந்துடும். அடுத்து நயன் ஈன்றுனா நல்ல பயன்களை தந்து.
ஈன்றுனாவே என்னங்க, ஈன்றுனா கொடுக்கறது, தர்றதுன்னு அர்த்தம். அப்ப தந்து அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து நன்றி அப்படின்னா நன்மை. நமக்கு நன்மை பண்ணவங்களுடைய நன்றி எப்பவுமே மறக்கக்கூடாது. நன்றி மறக்கக்கூடாதும்பாங்க. யாரு? நம்ம நமக்கு நன்மையே நினைச்சு நன்மையே செய்யறவங்கள எப்பவுமே என்னைக்கும் நன்றி மறக்கக்கூடாது. அப்போ நன்றினா நன்மைன்னு வந்துரும். இது பாருங்க, இது பயக்கும்ல பய மட்டும் எடுத்துக்கங்க. பயக்கும்ல பய, இங்க கொடு மட்டும் எடுத்துக்கங்க. யாராச்சும் நம்ம ஏதாவது பொருள் வச்சிருக்கிறோம். நம்மகிட்ட பயம் காட்டி கொடுறா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? கொடுத்துருவோம். சின்ன வயசுல அப்படி நம்ம சின்ன பக்கத்து வீட்டுலலாம் நம்மளை மிரட்டுவாங்க. கூடாத அப்படின்னு பயம் காட்டுவாங்க. அப்போ பயம் காட்டுவோம்னா பயக்கும். நாம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அப்ப கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க, தலை பிரியா சொல். பிரியாத அப்படின்னா என்னங்க? பிரியாம இருக்கிறது. அப்ப நீங்காம இருக்கிறதா? அப்ப நீங்காத சொல்னா சொற்கள் அப்படியே வந்துடும். ஓகேவா? சிறுமை அப்படின்னா துன்பம். வேணா நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். பெருமை அப்படின்னா நல்லா ஜாலியா இருக்கிறதுன்னு வச்சுங்க. பெருமை அப்படின்னா நல்ல இன்பமா இருக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பெருமையா இருக்கிறது, ஜாலியா இன்பமா இருக்கிறது, நல்லா காசு வச்சிருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு ஆப்போசிட் சிறுமை அப்படின்னா என்னங்க? துன்பமா இருக்கிறது அப்படின்னு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து மறுமை அப்படின்னா மறுபிறவி, இது தெரியும். இம்மைனா இப்பிறவின்னு தெரியும். ஈன்றல் என்னங்க? ஈகை பண்றது, ஒருத்தருக்கு கொடுக்கறது, அதுதான் ஈன்றல்னு சொல்லுவோம். ஈன்றல்னா தருதல், அப்புறம் உண்டாக்குதல். ஓகேவா? வன் சொல்னா கடுஞ்சொல்னு அர்த்தம். இது கூட கடுவன் அப்படின்னு ஞாபகம். கடுவன், இதுல கடு, இதுல வன். கடுவன் கடுவன் ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க பக்கத்துல. அப்போ வன் சொல்னா கடுஞ்சொல். அடுத்து எவன் கொலோ அப்படின்னா ஏனோ. இது சொல்லும் போதே அப்படியே வருது பாருங்க. எவன் கொலோ, ஏனோ, அப்படியே ரைமிங்கா வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதுல கவர்தல்னா நுகர்தல். இது பாருங்க, கவர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நுகர்ன்னு ஞாபகம் வச்சுங்க. இதுல கவர், நுகர், இது ரைமிங்கா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கவர், நுகர். இல்லைன்னா நம்ம கவர்ல வந்து சண்டே ஆனா போய் நம்ம கவர்ல கறி வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுங்க? நாய் மோப்பம் முடிச்சுட்டு நுகர்ந்துட்டே வருமா? அப்போ கவர்ல நம்ம கறி வாங்கிட்டு வந்தா நுகர்ந்துட்டே வரும். கவர், நுகர் ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்க, அற்று. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க. அற்று, இற்று. அற்று இற்றுன்னு வந்தாவே இது ஓமை தொடர்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஓமைனாவே என்னங்க? இது போல அது அப்படின்னு சொல்றதுதான். அப்போ போலன்னு வரும். ஓமைனாவே போல, கம்பேர் பண்ணி சொல்றது. இவன் போல அவன்பா, தாமரை போல முகம்பா அப்படின்னு சொல்றத ஓமை. அப்போ இந்த அற்றுங்கிற வார்த்தை எதை சொல்ல வருது? அது போல அப்படின்னு சொல்ல வருது. அப்ப அது போன்றது. அடுத்து ரச்சித்தானே அப்படின்னா என்னங்க? நம்ம சொல்லுவோம் இறைவன் எனக்கு ரச்சித்தான் அப்படின்னு சொல்லி. ரச்சித்தானா காப்பாற்றுனா அப்படின்னு சொல்லி. காப்பாற்றினானே அப்படின்னு ஞாபகம். இது பாருங்க, அல்லை அல்லாமல். அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் அப்படின்னு அர்த்தம். நான் மார்க் பண்ணது மட்டும் பாத்துங்க. அல்லை அல்லாமல் ரைமிங்கா வரும். அல்லை அல்லாமல். இது பாருங்க, ஆரைத்தான் யாரைத்தான் ரைமிங்கா வருது. யாரடா சொல்ற அப்படின்னு கேட்போம் பேச்சு தமிழ்ல. ஆற சொல்ற அப்படின்னா அப்ப ஆரைத்தான்னா யாரைத்தான். புவினா உலகம். ஓகேவா? குமர கண்ட வலிப்பு, இங்கேயும் வலிப்புன்னு வருதுங்க. அப்போ வலிப்புன்னா ஒரு வகை நோய் தானே அது. ஓகேவா? அடுத்து இணை கவரும் படி. கவரும், இது பாருங்க, மனம் கவரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மனம் கவரும். ஓகேவா? ரைமிங்கா வந்துடும். அடுத்து இது பாருங்க, குறை கடல். இது குறை மட்டும் எடுத்துக்கங்க. குறைனா நாய் குறைக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் குறைச்சா என்னங்க? ஒலி, சவுண்ட் எழுப்புமா? அப்போ ஒலிக்கும் கடல். இங்கே கடல் வந்துருச்சு, இங்கேயும் கடல் வந்துருச்சு. அப்புறம் இது என்ன சொல்ல வராங்கன்னா, அசூரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை. இது நமக்கு ஜென்ரலா தான் இருக்கு. ஓகேவா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குறைனா நாய் குறைக்கிறது, அந்த சவுண்டு. அப்போ அது ஒலிக்குமா? குறைக்கிறதுனா ஒலிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒலிக்கும் கடல். இது பாருங்க, பரங்குன்றுள்ளான் அப்படின்னா பரங்குன்றுன்னு அப்படியே இருக்கு பாருங்க. இங்க பரங்குன்று, இங்கேயும் பரங்குன்று. அப்போ திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். திருப்பரங்குன்றத்துல முருகன் தான் இருக்காங்க. அடுத்து வானரங்கங்கள் அப்படின்னா ஆண் குரங்குகள். ஃபர்ஸ்ட் குரங்குகள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுல பாருங்க, இதுல ரங்கல், இங்கேயும் ரங்குகள் அப்படின்னு வருது. இங்க ரங்கல்னு வருது, இங்க ரங்குகள்னு வருது. அப்போ வானரங்கள்னா ஆண் குரங்கு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. மந்தினா பெண் குரங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தாங்க மேட்ச்ல வச்சிருக்காங்க. அந்த இளமை பெயரு, அந்த ஆண் பெண் பாலினம் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இந்த சொற்பொருளை எடுத்து வச்சிருவாங்க. அப்போ மந்தினா பெண் குரங்கு, வானரம்னா ஆண் குரங்கு. அப்போ மந்தினா பெண் குரங்கு போய் மந்தி பிரியாணி சாப்பிடுது ஞாபகம். பெண் குரங்கு மந்தி பிரியாணி சாப்பிடுது. அடுத்து வான் கவிகள்னா, வான்னா வானத்து தேவர்கள்னு சொல்லுவோம். அப்ப தேவர்கள் வந்துடும். இது பாருங்க, கமன சித்தர்ல இந்த கமனம் மட்டும் எடுத்துங்க. கமனனா வானன் ஞாபகம். கமனனா வானன் ஞாபகம். வான சித்தன் கூட ஞாபகம். கமனன்னா வான பக்கத்துல எழுதிக்கிங்க. அப்போ வான் வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள். அடுத்து காய சித்தி அப்படின்னா, அப்போ காயமாயிடுச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம்? காயம் மட்டும் எடுத்துக்கங்க. அதுல காயம் ஞாபகம். காயமாச்சுனாவே நம்ம மூலிகையே தடவுவோம் அப்படின்னு ஞாபகம். அப்போ மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. அடுத்து பரினாவே நம்ம குதிரைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப பரிகால்னா குதிரை கால். அப்புறம் கூணல்னா உன்னோட முதுகு கூணிருச்சு அப்படி. மாய் படத்துல கூட விக்ரம் வருவார் கடைசியில கூனி. அப்ப கூனினா என்னங்க? வளைந்து. இது பாருங்க, இந்த வேணி அப்படின்னா பேணி ஞாபகம். பேணி, பேணி இப்போ சடை.
இந்த வா பதிலா பா போட்டுக்கிறோம். அப்போ பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, சடை போட்டு முடிய பேணிக்கணும் அப்படின்னு ஞாபகம். சடை போட்டு பெண்கள் எல்லாம் முடிய பேணிக்கணும் அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? இது பாருங்க, மின்னார் அப்படின்னா பெண்கள். இது எப்படி ஞாபகம், விண்மீன் அந்த மாதிரி. இது வந்து பெண்மின் அப்படின்னு ஞாபகம், பெண்மின் அப்படின்னு ஞாபகம். சும்மா ஒரு ரைமிங்குக்காக தான் சொல்றேன். ஓகேவா? விண்மீன், நாம விண்மீன் சொல்லுவோமா, அந்த மாதிரி இது பெண்மின் அப்படின்னு ஞாபகம், பெண்மீன் அப்படின்னு கூட ஞாபகம், பெண்மீன். ஓகேவா? அடுத்து மருங்கு, மருங்க வந்து நொறுங்குன்னு ஞாபகம், நொறுங்கு. எல்லாரும் சொல்லுவாங்களே, நொறுங்கு தீனி திங்கறடா நீ, நொறுங்கு தீனி திங்கறன்னு சொல்லி. அப்ப நொறுங்கு தீனி தின்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நொறுங்கு தீனி தின்னுட்டே இருந்தா என்ன ஆகுங்க, எடை வந்துடும், நமக்கு உடம்பு வந்துருமா, ரொம்ப பெருசா உடம்பு வந்துடும். அப்போ எடைன்னு சொல்லுவோமா, அதே இப்ப எடைனா இடை ஞாபகம். ஓகேவா? நான் திரும்பவும் சொல்றேங்க, மருங்க நொறுங்குன்னு ஞாபகம். அப்ப நொறுங்கு தீனி திங்கறாம்பாங்க. நொறுங்கு தீனி தின்னா என்னங்க, எடை கூடிருமா, எடை கூடிரும். அப்போ எடைய இடைன்னு ஞாபகம். ஓகே, இப்ப இடை கூடிரும் ஞாபகம், இடை கூடிரும் சொல்றப்ப இடைன்னு சொல்லுங்க, எடைன்னு சொல்லாதீங்க, இடை கூடிரும், இடை. அடுத்து இது பாருங்க, சூழ் உலை அப்படின்னா, சூழ்னா என்னங்க, கருவுதான். அப்ப கருவை தாங்கும் துன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து கூடாரம் இடுவது, கூடாரம்னா கூடாரம் போட்டா என்னங்க, தங்கிடுவாங்க, தங்குவது. பண்ணா இசை, இல்லைன்னா ஃபன்னு ஞாபகம். இதை பண்ணுனா ஃபன்னு ஞாபகம், ஃபன்னு. இசை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க, வீட்டுல ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அப்ப இசை கேட்டு ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம். இது பாருங்க, வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். நான் இதை இந்த வன்மையை நான் நன்மைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு நன்மை அதிகமா வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதிகமா கொடை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். 3 சொல்லி நாங்க நல்லா ஞாபகம், 3 சொல்லி நான் இந்த வன்மை. அப்போ நான் வன்மையா நன்மை ஞாபகிச்சுக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மை வேணும்னா நம்ம என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கொடை கொடுக்கணும், கொடை வள்ளலா இருக்கணும். எல்லாத்துக்கும் நிறைய கொடை கொடுத்தா நமக்கு நிறைய நன்மை வந்து சேரும்னு ஞாபகம். அப்போ கொடைத்தன்மை 2 இருக்குங்க, இந்த வன்மை 1 இருக்கு, இந்த வன்மை 1 இருக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே ஷார்ட் சொல்லியிருக்கேன். இந்த வன்மை இப்படி எடுத்துங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு 1 இருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வன்மையை நம்ம வன்கொடுமை ஞாபகிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வன்மை அப்படின்னா வன்கொடுமை அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம். அப்போ இந்த இன்னுக்கு நமக்கு குழப்பாது, இந்த இன்னுக்கும் நம்ம குழப்பாது. இந்த வண்ணாவே நம்ம வன்கொடுமை வந்துடும். இந்த வண்ணா நன்மை ஞாபகிச்சுக்கலாம், வன்மை நன்மை, நன்மைனா கொடை கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம். அடுத்து போற்றி, நாம என்ன சொல்லுவோம், போற்றி வாழ்த்துறேன் பவனைய, போற்றி வாழ்த்துறேன். அப்போ போற்றி வாழ்த்துகிறேன். அடுத்து இந்த குறை ஞாபகம். நான் எழுதி இப்படி மாத்தி எழுதுறதெல்லாம் பக்கத்துல எழுதி வச்சு படிச்சா மட்டும்தான் நான் சொல்ல போற இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நல்லா மைண்ட்ல நிற்கும். ஓகேவா? அப்போ குறை, அப்போ குற்றம். நம்ம யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்தா குறை கண்டுபிடிப்போம், அவங்க குத்தம் கண்டுபிடிப்போம், குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறைனா குற்றம், குறைய வந்து அப்படியே நம்ம குறைன்னு மாத்திக்கலாம். ஓகேவா? இது பயக்கும்னா தரும், இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க. கொடுத்துருவோன்னு சொன்னேன், பயக்கும்னா கொடுத்தல்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இது முன்னாடியே வந்து ஒரு இதுக்கு சொன்னாங்க, பயக்கும் அப்படின்னா கொடுக்கும்னு சொல்லி. பயக்கும்னா பயக்கிறது. பக்கத்து வீட்டுல நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் பக்கத்து வீட்டுல வந்து குர்றாத அப்படின்னு சொல்லி நம்ம பயம் கட்டினாங்கன்னா, வேணுக்குனே விளையாட்டுக்கு பயம் கட்டினாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம், தந்துருவோம்னு சொல்லி மேலேயே சொன்னேன். அப்போ பயக்கும்னா தரும்னு வந்துடும். அப்புறம் சுடும்னா வருத்தும், யாராவது சுட்டுருச்சுன்னா நம்மள ரொம்ப வருத்தும்ல அது, அப்போ சுடும்னா வருத்தும் அர்த்தம். ஓகேவா? 50 புக்ல 50 அவுட் சோர்ஸ்ல டோட்டலா 100 ஒரே ஸ்டெச்சா பார்த்துருக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நான் ஷார்ட்கட் நான் சொல்லி தான் கொண்டு வரேன். ஒண்ணு கூட நான் ஷார்ட்கட் இல்லாம நான் கொண்டே வரக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட்டோட தான் சொல்லணும். அப்பதான் உங்க மைண்ட்ல ஒவ்வொன்றும் டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ நான் சொல்றப்ப நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ரிப்பீட்டடா பார்க்கணும். நான் சொல்ற கீ பாயிண்ட் எழுதுங்க. பக்கத்துல நான் ஹைலைட் பண்ணதை ஹைலைட் பண்ணி வச்சு படிங்க. அதுக்கு தான் ஹைலைட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் நடத்துறப்ப என்ன ஹைலைட் பண்ண உங்களுக்கு தெரியாது. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம்ல கொடுத்துறேன். டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். உள்ள டெலகிராம் போய்க்குங்க. ஃபர்ஸ்ட் இது ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. ஜெராக்ஸ் எடுத்து உட்காந்துட்டு 2 பேஜா போடுங்க. பேஜை வேஸ்ட் பண்ணாதீங்க. இமேஜா வருது மேக்ஸிமம். நீங்க போன்ல பிடிஎஃப் உங்களுக்கு இமேஜ் ஞாபகம் வரலைன்னா அந்த பிடிஎஃப் இமேஜ் மட்டும் கூட எடுத்து பார்த்துக்குங்க. ஜெராக்ஸ் எப்பவுமே இப்படி 2ஆ போட்டுங்க. இங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் சேவ் ஆகும், காஸ்ட்டும் கம்மியாகும். இப்படி 2ஆ போட்டுட்டு பக்கத்துல வரத அப்படியே பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு நான் எதை ஹைலைட் பண்றேனோ அதை ஹைலைட் நீங்களும் பண்ணிட்டு, இப்ப குறைன்னு சொல்றேன்னா இந்த குறை பக்கத்துல எழுதி வச்சு படிச்சா எக்ஸாம் அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 1000 கூட ரிவிஷன் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ஓகேங்களா? இப்படிதான் படிக்கணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா, கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட்ல நமக்கு டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட்ல குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணுங்க. வீக்லி ஸ்கெடியூல் கொடுத்தும் நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சொற்பொருளுக்கே பாத்தீங்கன்னா மொத்தம் இதோட சேர்த்து 5 பாட்டு ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாட்டுக்கு 2 டெஸ்ட் வச்சாச்சு. அதே மாதிரி தான் கலை சொல்ல அப்படிதான் 1 to 13 இருக்கு. அதுக்கும் அப்படிதான் ஒரு 3 டெஸ்ட் பக்கமா போயிருச்சு. ஓகேங்களா? டெஸ்ட் எழுதி பாருங்க. ஷார்ட்கட்டோட நிப்பாட்டிக்காதீங்க. டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தெரியும். நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.